முக்கியமான பூஜைகளிலும் திருவிழாக்களிலும் அல்லது ஒரு சிறப்பான ஒரு பூஜை நடக்குது அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்திலே கைம்பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்களே. இப்படி கைம்பெண்களை ஒதுக்கி வைப்பது சரிதானா? அவர்களுடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போன்று நேயர்களிடத்திலிருந்து கேள்விகள் வந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. நிச்சயமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கைம்பெண்களை ஒதுக்கி வைக்க கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா விதமான விசேஷங்களிலும் எல்லா பூஜைகளிலும் இறை வழிபாட்டு முறைகளிலும் கைம்பெண்களை நிச்சயமாக முன்னிறுத்தி நாம் செயல்படலாம். இதிலே அணு அளவும் சந்தேகம் என்பதே கிடையாது. இதனை நம்முடைய சாஸ்திரமே வலியுறுத்தித்தான் சொல்கிறது. இடையிலே வந்த ஒரு சில இடைச்சல்களின் மூலமாக நாம் தவறான ஒரு மூட நம்பிக்கையை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கைம்பெண்களை பார்த்தாலே அது ஏதோ ஒரு சகுன தடை போல் நினைத்து கொள்கிறோம். இது முற்றிலும் தவறு. கைம்பெண் அப்படின்னு வரும்பொழுது அங்கே தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பா தெரியுமா? கைமை நோன்பினை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றா. கைமை நோன்பு அப்படின்னு சொன்னா அது ஒரு விரதம் தானே. விரதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மன உறுதி, மன கட்டுப்பாடு என்றுதானே அர்த்தம். ஆக அந்த கைம்பெண்ணிற்கு இருக்கக்கூடிய அந்த மன உறுதியும் மன கட்டுப்பாடும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு இருப்பதில்லை என்பதுதானே நிஜம். உண்மையிலேயே சாஸ்திரம் எப்படி சொல்கிறது தெரியுமா? அதாவது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆணிற்கு 4 விதமான ஆசிரம தர்மங்களை சொல்கிறது. முதல்ல பார்த்தோம்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றா, இரண்டாவதாக கிரகஸ்தாசிரமம்னு சொல்றா, மூன்றாவதாக வானப்பிரஸ்தம்னு சொல்றா, நான்காவதாக சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். இந்த நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த சந்நியாசம் என்கின்ற அந்த நிலையின் மூலமாகத்தான் அடுத்தபடியாக இறைவனை அடைய முடியும், மோட்ச பிராப்தியினை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்மகனுக்குமான கடமையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ஒரு சில விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக சந்நியாசம் வாங்கி கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அது எக்ஸ்ட்ரா கோடியில் ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பா இல்லையா? இப்போ நம்ம பரமாச்சாரியாலாம் பார்க்குறோம். அவெல்லாம் பார்த்தோம்னா பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக அந்த சந்நியாசம் அப்படிங்கிற அந்த நிலையை எட்டியவர்கள். அப்படி ஆண்களுக்கான விதிமுறை என்பது உண்டு. அதே நேரத்திலே நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தின்படி பெண்களுக்கு நேரடியாக சந்நியாசம் வாங்கி கொள்ளக்கூடிய யோக்கியத்தை என்பது கிடையாது. அவர்களை சாஸ்திரம் நேரடியாக சந்நியாசம் வாங்கி கொள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காது. அப்படி என்றால் பெண்கள் எப்படி தெய்வீக நிலையை அடைவது? சந்நியாசத்தின் மூலமாகத்தானே அடைய வேண்டும்னு சொன்னா அவர்கள் சந்நியாசம் எப்படி தெரியுமா மேற்கொள்ள வேண்டும்? கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் சந்நியாச தர்மத்திற்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதாவது ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொண்டு கணவனையே பின்பற்றி வாழ வேண்டும், கணவன் மற்றும் தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி தன்னுடைய வாழ்நாளிலே தான் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்து முடித்த பிறகு திடீரென்று கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவர் கைம்பெண்ணாக மாறிவிடுகிறார் அல்லவா? அந்த நேரத்திலே அவர் விரும்பினால், அதாவது நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த நேரத்திலே அந்த பெண் விரும்பினால் மட்டும் சந்நியாச தர்மத்திற்குள்ளே நுழையலாம்னு சொல்றது. அது கூட எப்படி? தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும், கணவனுக்கு தான் செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் அத்தனையும் முடித்திருக்க வேண்டும், அவரும் நல்லபடியாக அந்த மோட்ச பிராப்திக்கு சென்றிருக்க வேண்டும். அதன் பிற்பாடு தனக்கு இந்த பூமியிலே செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை என்று வரும் பொழுது அந்த பெண் விரும்பினால் அவர் அந்த சந்நியாச தர்மத்திற்குள்ளே நுழையலாம். இதைத்தான் அந்த நாளில் பார்த்தோம்னா அந்த மொட்டை பாட்டின்னு சொல்லுவா, பார்த்துருக்கேன் இல்லையா? அதாவது தலையை முடியை மழித்து கொண்டு ஒரு காஷாய வஸ்திரத்தையே புடவையாக அணிந்து கொண்டிருப்பார்கள். இது என்ன, எதற்கான லட்சணம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சந்நியாசிக்குரிய லட்சணம் தானே. சந்நியாசி என்பவர் தான் தன்னுடைய முடியை மழித்து கொண்டிருப்பார், அதே போல் ஒரு காவி வஸ்திரத்தை கட்டி கொண்டிருப்பார். அதுபோன்று இந்த பெண்களும் அந்த விரதத்திற்குள்ளே உள்ளே நுழைகிறார்கள் என்ற அர்த்தம். அது கூட எப்படி?
அவர் விரும்பினால் மட்டும் அவர் அந்த கைம்பெண்ணாக மாறுகிறார் என்று சொன்னால், அந்த கைமை நோன்பினை எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால், அவரை விட பக்தி ஸ்ரத்தை மிக்கவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லையே. ஆக கைம்பெண்களை எந்த சூழலிலுமே, அது நம் இல்லத்து விசேஷங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆலயத்தினுடைய விசேஷமாக இருந்தாலும் சரி, அல்லது ஊர் பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய விசேஷமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நிச்சயமாக அவர்களை ஒதுக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்களை முன்னிறுத்தி அந்த பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பூஜையானது வெற்றி பெறும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது என்கின்ற அந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலுமே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.